வணக்கம் நண்பர்களே. காட்டு விலங்குகளோட அவெஞ்சர்ஸ் டீமை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பார்த்துட்டு இந்த பகுதியை பாருங்கள், அப்போ தான் கதை புரியும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ரெண்டாவது பார்ட்டோட கதையை சுருக்கமாக சொல்லணும்னா, ஜங்கிள் பஞ்ச் டீமுக்கே சவால் விடுற மாதிரி புதுசாக கண்டுபிடிச்ச ரசாயன பொடியால் காட்டையே அழிக்க திட்டம் போடுது ஒரு பீவர் கரடி. அதை முறியடிக்க விஞ்ஞானி மிருகத்தையும் அதோட பொண்ணையும் தேடி போகிற ஜங்கிள் பஞ்ச் டீமு சந்திக்கிற சவாலான சம்பவங்களும், அதை எப்படி சமாளிச்சாங்கன்றதை பற்றி கலவரமான அனிமேஷனில் வெளிவந்திருக்க ஜங்கிள் பஞ்ச் ஆப்ரேஷன் மெல்டவுனோட விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் எரிமலை மூலமாக சிக்னல் கொடுத்தா போதும், காட்டை காப்பாத்துறதுக்கு நாங்கள் வந்துருவோம்னு ஜங்கிள் பஞ்சோட விளம்பர படத்தை மற்ற மிருகங்களுக்கு போட்டு காட்டுதுங்க. அதில் பயம்னா என்னன்னே தெரியாத புலிவேஷம் போட்ட பெண்குயினான மரீஸு, அதோட தத்துப்புள்ளையா வளர்ந்துக்கிட்டு வர ஜூனியர்ன்ற மீனுக்கும் பயம்னா என்னன்னே தெரியாது. அடுத்து இந்த டீமோட அதிபயங்கர மூலக்காரனான கில்பர்ட்டு, அதோட காதலி பட்ரீசியா, அடுத்து இந்த டீமோட பலசாலி மிகுவெல்லு, இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிரச்சனைன்னு வர மிருகங்களுக்கு உதவி செய்வாங்க. எப்படி நான் உருவாக்கின விளம்பர படம் சூப்பரா இருக்கான்னு கில்பர்ட்டு கேட்க, நீங்க எப்பவும் டாப்பு டக்கர்னு தான் சொல்லுது பட்ரீசியா. அப்போ குட்டி ஒண்ணு உங்க கேங்கில் 2 தவளைங்க இருக்குது, அது என்ன பண்ணுன்னு கேக்குது. என்னப்பா இப்படி கேட்ட? நாங்க தான் இந்த இடத்த பெருக்கி சுத்தமா வச்சுப்போம் தெரியும்ல, ஆலும் பாபு இல்லைன்னா இந்த இடமே குப்பை கிடங்கா மாறிடும் பாத்துக்கோங்கன்னு மிரட்டுது 2 தவளைங்க. இதெல்லாம் வேற எவங்கிட்டனா போய் சொல்லுன்னு மொத்த மிருகமும் கிளம்பி போயிடுதுங்க. அன்னைக்கு நைட்டு மிகுவல் வாழைப்பழத்தை சுத்தி விட்டு அழகா தூங்க ஆரம்பிக்குது. கில்பர்ட்டு அது வாங்கின கோப்பைகளை பத்தி பட்ரீசியா கிட்ட பெருமை பீத்திக்குது. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல வந்து படுங்கன்னு கூப்பிடுது பட்ரீசியா. இதுங்க 2 உல்லாசமா இருக்கிறத கவனிச்ச ஜூனியரு, நீங்க ஏன்பா யாரையும் காதலிக்கலன்னு மொரீஸ் கிட்ட கேக்குது. காட்டை காப்பாத்துற கடமைக்கு முன்னாடி காதலுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு பஞ்சு பேக்ல ஒரு குத்த விட்டதும் படுக்க வெளியே வருது. அதே போல ஜூனியரு முன்னாடி வச்சிருந்த டார்கெட்ல தண்ணியை கொப்பளிச்சதும் படுக்க வெளியே வருது. அதுல 2ம் நிம்மதியா படுத்து அழகா தூங்குதுங்க. அப்போ வித்தியாசமான விமானத்துல வந்த பீவர்ஸ் கூட்டம் பஞ்சு முட்டாய் கலர்ல இருக்க ரசாயன புகைய காட்டு ஃபுல்லா தெரிக்குதுங்க. இதுங்களோட தலைவன் நான் புது காட்டையே உருவாக போறேன்னு வில்லத்தனமா சொல்லி சிரிக்கிறான். அடுத்த நாள் காலையில எரிமலை மூலமா அலர் அடிச்சு ஜங்கிள் பஞ்ச் டீமை உதவிக்கு கூப்பிடுது ஒரு மிருகம். அது உடம்பு ஃபுல்லா முடியில்லாம இருக்கிறத கவனிச்சு மிகுவல் பதறி போகுது. அதை சமாதானப்படுத்திட்டு என்ன உதவி வேணும்னு கேக்குதுங்க. டெய்லி காலையில ஏந்திரிச்சதும் நான் உச்சா போவேன், இன்னைக்கு அப்படி போகும்போது பட்டாசு கொளுத்தி போட்ட மாதிரி வெடிச்சு சதுருதுவா, இதுக்கப்புறம் நான் எப்படி உச்சா போறதுன்னு கேக்குது. என்னது இது ஒன்னும் விலங்கலையேன்னு ஜங்கிள் பஞ்ச் டீமே முழிக்கிறப்போ, கொஞ்சம் தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு இப்பவே உங்களுக்கு ஒரு சாம்பிளை காட்டுறேன்னு சொல்லி உச்சா போக ரெடியா இருக்கு. அந்த சமயம் செடி மேல இருக்க பஞ்சு முட்டாய் கலர் பொடியை கவனிச்ச கில்பர்ட்டு, எப்பா அவசரத்தை கொஞ்சம் அடக்கிக்க, அந்த பொடியில ஒரு சொட்டு தண்ணி பட்டாலும் அந்த செடியே பொசுங்கிடும், அதுல போய் சொர்றன்னு உச்சா போனா டமால்னு தான் வெடிச்சு சதரும். நான் கெமிஸ்ட்ரி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தலை சிறந்த விஞ்ஞானியா இருந்த ஆல்பர்ட் தவறுதலா கண்டுபிடிச்ச ரசாயன பொருள் தான் இது. செடியை மரமா வளர்க்குற மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக மண்ணோடு மண்ணாக்குற மருந்தை கண்டுபிடிச்சிட்டாரு. அதுல ஒரு சொட்டு தண்ணி பட்டாலும் செடி சாம்பல் ஆகிடும்னு சாம்பிளை காட்டுது கில்பர்ட்டு. என்ன இருந்தாலும் நான் ஒண்ணுக்கு போய் ஆகணும்னு ஓரமா ஒதுங்கின மிருகம் திரும்பவும் வெடி விபத்தை உண்டாக்குது. அப்போ இந்த காடு ஃபுல்லா ரசாயன பொருளை அடிச்சு வச்சிருக்கிறத காட்டுது பட்ரீசியா. இன்னும் 1 மாசத்துல மழை காலம் வரப்போகுது, அதுக்குள்ள நாம இந்த ரசாயனத்தை எப்படியாச்சும் சுத்தப்படுத்தி ஆகணும்னு சொல்லுது மொரீஸு. கவலைப்படாதீங்கப்பா, நாங்க இதை கூட்டி பெருக்கிடுறோம்னு 2 தவளைங்களும் சொல்ல, இதை நாம தொடச்சி எடுக்க முடியாது, இதுக்கான மாத்து மருந்தை தான் கண்டுபிடிச்சாகணும், அது கில்பர்ட்டால மட்டும்தான் முடியும். அன்னைக்கு அவன் பட்ட அசிங்கத்துக்கு அப்புறம் ஆள் அட்ரஸ் இல்லாம காணாம போயிட்டான். அவனோட பொண்ணு கமிலியாக்கு தான் அவன் எங்க இருக்கான்ற விஷயமே தெரியும்னு சொல்லுது கில்பர்ட்டு. அப்படின்னா உடனே அவரை தேடி கண்டுபிடிச்சாகணும்னு பட்ரீசியா சொல்லும்போது, ஒருவேளை அவன் புத்திசாலித்தனத்தை பார்த்து என்ன கழட்டி விட்டு அவன் கூட சேர்ந்துருவாளோன்னு யோசிக்குது கில்பர்ட்டு. சரி, எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கமிலியாவை தேடி கிளம்புவோம்னு சொல்லுது மொரீஸு. இது இப்படி இருக்க, மழை காலம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம திட்டத்துக்கு தடையா இருக்க போற ஜங்கிள் பஞ்ச் டீமை தடுக்க 3 அடியாட்கள் அனுப்பி வைக்கிறாரு பீவர் கூட்டத்தோட தலைவன். இந்த பக்கம் ஏர் பலூனை எடுத்துக்கிட்டு கமிலியாவை தேடி கிளம்பி 3 நாள் ஆகுது. அப்போ பட்ரீசியா கிட்ட ஆல்பர்ட் ஒரு பைத்தியம் பிடிச்ச விஞ்ஞானின்னு கதையா அளந்துக்கிட்டு வரான் கில்பர்ட்டு. இன்னொரு பக்கம் பனி படர்ந்த பகுதியில செயற்கை கையை பொருத்திக்கிட்டு மலை உச்சியிலிருந்து பனிக்கோகக்குள்ள தைரியமா குதிக்குது கமிலியா. அதுல இருக்க கூர்மையான பாறைகள் மேல மோதாம பேரச்சூட்டை விரிச்சு அழகா பறந்து போகுது. கொஞ்ச தூரம் கடந்ததும் பேரச்சூட் அவுத்து விட்டு அழகா சறுக்கிட்டு போகுது. கீழே பாதுகாப்பா வந்து தரை இறங்கினதும் மின்மினி பூச்சிகளை விளக்கா பயன்படுத்தி எதையோ தேடி போகுது. அதே சமயம் பீவரோட 3 அடியாளுங்களும் ஜங்கிள் பஞ்ச் போற ஏர் பலூனை கண்டுபிடிச்சி டார்ட் துப்பாக்கியால சுட்டு அந்த பலூன்ல ஓட்டைய போட முயற்சி பண்ணுதுங்க. அந்த பக்கம் கெமிலியா தேடி வந்த பொருளை சுத்தி ஏகப்பட்ட பெருச்சாலிங்க தூங்கிட்டு இருக்குங்க. அதுங்களை எழுப்பாம ஒரு அடியும் பார்த்து எடுத்து வச்சு வருது கெமிலியா. இந்த பக்கம் ஏகப்பட்ட டார்ட்டுகளை சுட்டு பலூன்ல ஓட்டைய போட்டுருதுங்க பீவரோட அடியாளுங்க. அதை கவனிச்ச மொரீஸு பனி படர்ந்த பகுதியை நெருங்க இன்னும் கொஞ்ச தூரம் தான் இருக்கு, அதனால வெயிட்டா இருக்க மூட்டை முடிச்சுகளை தூக்கி வீசுங்கன்னு சொல்லுது. அதுல ஒரு மூட்டையில 2 தவளைங்களும் பதுங்கி இருக்குங்க.
ஏண்டா நீங்க இங்க வந்துட்டா நம்ம இடத்த யாரடா பாத்துப்பான்னு மொரிஸ் கேட்டா, முன்னாள் ஜங்கிள் பஞ்ச் டீம் அங்க விட்டு வந்திருக்கோம்னு சொல்லுதுங்க. அதுக்கேத்த போல டிக்கி அரிக்குது. மருந்து தடவை உதவி கேட்டு வந்த மிருகத்துக்கு மொரிஸோட அம்மா புலி தான் இந்த தடவுன்னு சொல்லிட்டு மற்ற ரெண்டும் நைஸா நகர்ந்துக்குதுங்க. இந்த சம்பவம் ஃபர்ஸ்ட் பார்ட்லயே நடக்கும். என்ன அதுல மொரிஸ் தான் தடவும் பாவம். சரி கதைக்கு வருவோம். எத்தனை நாளைக்கு தான் நாங்க பெருக்கி துடைக்கிற வேலையை பாக்குறது? இந்த மிஷன்ல உங்களுக்கு உறுதுணையா நாங்களும் செயல்படுவோம்னு சொல்லுதுங்க ரெண்டு தவளைங்க. சரி தொந்தரவு கொடுக்காம இருந்துக்கோங்கன்னு சொல்லும் போது பலூன்ல ஓட்ட பெருசாகி பயங்கரமா காத்து போகுது. அதனால மிக்வல் வச்சிருந்த வாழைப்பழம் முதற்கொண்டு எல்லாத்தையும் புடுங்கி தூக்கி போடுது மொரிஸ். ஆனாலும் இந்த பலூன் விமானம் ஏடாகுடமா பறந்து பனி படர்ந்த பகுதிக்கு போகுது. அதே சமயம் கொகை உள்ள ஒரு குட்டி எலி கட்டி பிடிச்சி படுத்துட்டு இருந்த பொம்மையை கீழே போட்டுருது. அதை பத்திரமா பிடிச்சி குட்டி எலியை தட்டி எழுப்பாம பாதுகாப்பா படுக்க வச்சுட்டு போகுது கெமிலியா. அங்க இருக்க மரசலையை எடுத்துட்டு அதுக்கு பதிலா ஒரு கல்லை வச்சிருது. சரி எந்தவித பிரச்சனையும் இல்லாம தப்பிச்சு போலாம்னு பார்த்தா இந்த ஜங்கிள் பஞ்ச் டீம் நேரா கொகைக்கு மேல இருக்க ஐஸ் கட்டி செவுத்துல வந்து விழுதுங்க. அதனால இருட்டா இருந்த இடம் இப்ப வெளிச்சமாகுது. உடனே தூங்கிட்டு இருந்த பெருச்சாலிங்க ஏந்திரிச்சு பார்த்தா கெமிலியா சிலையோட நிக்குது. ஒழுங்கா அதை திருப்பி வச்சுட்டுன்னு மொத்த கூட்டமும் கெமிலியாவை விரட்டிக்கிட்டு வருதுங்க. அப்புறம்டா அங்க இருக்க கேப்ல பூந்து வெளியே தப்பிச்சு ஓடி வருது கெமிலியா. ஆனா பின்னாடியே மொத்த கூட்டமும் உருண்டையா மாதிரி விரட்டிக்கிட்டு வருதுங்க. கொகையை விட்டு வெளியே வந்ததும் மொத்தமா சுத்து போட்ட எலி கூட்டத்தை சோலோவா அடிச்சு பறக்க விடுது கெமிலியா. அதை பார்த்து நமக்கே டஃப் கொடுப்பா போலையேன்னு சைட் அடிக்குது மொரிஸ். சண்டை போடும்போது செயற்கையா ரெடி பண்ணி வச்ச கையை பறந்து வருது. அதை மொரிஸ் பிடிச்சிருது. அப்போ மொத்த எலி கூட்டத்தையும் அடிச்சு மட்டையாக்கிட்டு என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்கன்னு கேக்குது கமிலியா. அதோட செயற்கையான கையை திருப்பி கொடுத்துட்டு நாங்க ஆல்பர்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க பொண்ணு கமிலியாவை தேடி வந்திருக்கோம்னு சொல்லுதுங்க. அப்போ எனக்கு வாழைப்பழம் வேணும்னு மிக்வல் தொந்தரவு பண்ணுது. உடனே மொரிஸ் ஐஸ் கட்டியில வாழைப்பழத்தை செதுக்கி இதை சாப்பிடுன்னு சொல்லுது. அதையும் நக்கி பார்த்து நாக்க ஒட்டிக்குது மிக்வல். அப்போ கொகை உள்ள இருந்து எடுத்துட்டு வந்த பொருளை வெள்ளை முயல் கூட்டத்துக்கு திருப்பி தருது கமிலியா. எங்களோட குலதெய்வத்தை மீட்டு கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளை முயல் கூட்டம் போதுங்க. சரி எதுக்காக எங்க அப்பாவை தேடுறீங்க? நானே அவரை பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுதுன்னு சொல்லுது கெமிலியா. உடனே அவங்க காட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த ரசாயன பொருளை காமிச்சு இதை எங்க காடு ஃபுல்லா தெரிச்சு விட்டுருக்கானுங்க. மழை காலம் வர்றதுக்குள்ள இதுக்கான மாத்து மருந்தை கண்டுபிடிக்க தான் உங்க அப்பாவை தேடுறோம்னு சொல்றாங்க. அப்படின்னா எங்க அப்பாவை கண்டுபிடிக்க நான் உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லுது கமிலியா. அப்போ தனியா பறந்து போய் விழுந்த ரெண்டு தவளைங்களும் பீவர் கேங்கோட அடியாளுங்க ஜங்கிள் பஞ்ச் டீமையே காலி பண்றதுக்காக செட் பண்ணி வச்ச பொரிய கவனிச்சு இதுல இருந்து எப்படியாச்சும் நம்ம ஆளுங்களை காப்பாத்தி ஆகணும்னு முடிவு பண்ணுதுங்க. அப்போ கமிலியா கூட வர மொத்த டீமையும் கவனிச்சு எப்பா கீழே இருக்க கயித்துல காலை வச்சிடாதீங்க, அப்புறம் உருண்டு வர பாறாங்கல்ல சிக்கி நாம பரலோகம் போக வேண்டியதுதான் கத்திக்கிட்டே ஓடி வருதுங்க. ஆனா இந்த சத்தத்தினால மிகப்பெரிய பனிச்சரிவே உண்டாகுது. அதுல சிக்கின மொத்த கும்பலும் குட்டி குட்டி உருண்டையா மாதிரி கண்டமேனிக்கு உருண்டிட்டு போய் பனிப்பாறையில மோதிடுதுங்க. எப்படியோ இந்த மொத்த கும்பலையும் அழிச்சிட்டோம்னு தலைவனுக்கு தகவல் சொல்லலாம்னு பார்த்தா பனிப்பாறை உடஞ்சி படகா மாதிரி அங்கிருந்து மிதந்துட்டு போறாங்க. அதை பார்த்து செம்ம கடுப்பாவதுங்க ரெண்டு அடியாலும். அப்போ இதுங்களை பத்தி மொரிஸ் கிட்ட தகவல் சொல்லுதுங்க தவளைங்க. அதை பெருசா எடுத்துக்காம கமிலியா கிட்ட எப்படி பேசுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கு மொரிஸ். ஏதாவது வித்த காட்டி கரெக்ட் பண்ணலாம்னு படகுக்கு பாய் மரத்தை ரெடி பண்ணுது. அப்போ ஆல்பர்ட்டை சந்திக்க நான் ஆவலா இருக்கேன்னு பட்ரிசியா சொல்ல, நீ பேசாம காட்டுக்கே திரும்பி போயிட, எதுக்கு எங்க கூட வரேன்னு சொல்லுது கில்பர்ட். அதனால கடுப்பாகி மண்டையில பனி உருண்டையை போட்டு போது பட்ரிசியா. அதே போல மொரிஸ் என்ன பண்ணாலும் கெமிலியா அதை கண்டுக்க மாட்டேங்குது. இது இப்படி இருக்க தண்ணி பட்டு தாறுமாறா வெடிக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து குட்டி மிருகங்களை காப்பாத்துற வேலையை பார்க்குது புலி. அது கூட சேர்ந்து ஸ்லாத்தும் உதவி பண்ணுது. இந்த பக்கம் பனிப்பாறை உருகி சின்னதாகுது. இப்படியே போச்சுன்னா நம்ம மூழ்கிடுவோம்னு கில்பர்ட் சொல்ல, ஏற்கனவே வாழைப்பழத்துக்கு பதிலா ஒல்லி தவளையை நக்கிட்டு இருந்த மிக்வல் கிட்ட நீ கொஞ்சம் உதவி பண்ணா ஈஸியா நாம கரைக்கு போயிடலாம், அங்க நிறைய வாழைப்பழம் இருக்கும்னு சொல்லுது மொரிஸ். இவங்க பயணம் பண்ணிக்கிட்டு இருக்க பாறை உருகிட்டு இருக்கிறத கவனிச்ச அடியாளுங்க எப்படியும் மூழ்கி சாவ போறானுங்கன்னு சந்தோஷப்படுதுங்க. ஆனா வாழைப்பழம்ன்ற வார்த்தையை கேட்ட மிக்வல் அதிவேகமா செயல்பட்டு இந்த பனிப்பாறையை கொண்டு வந்து கரைக்கு சேர்க்குது. ஆனா பாவம் இது பாலைவன பகுதின்றதுனால ஏமாந்து போகுது. என்ன இருந்தாலும் அவங்களோட பயணத்தை தொடர ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச தூரம் கடந்ததும் அவங்க எடுத்துட்டு வந்த தண்ணியை குடிச்சு தாகத்தை தீர்த்துக்கிறாங்க. ஆனா பாவம் கடைசியா வந்த கில்பர்ட்டுக்கு தண்ணியே கிடைக்கல. அப்போ இந்த பாலைவன பகுதிக்கு நடுவுல இருக்க குட்டையில விஷத்தை கலந்து ஜங்கிள் பஞ்ச் டீமையே போட்டு தள்ள ரெடியா இருக்குங்க அடியாள் கேங்கு. அதுல நமக்கு தேவையான தண்ணியை எடுத்துக்கிட்டு அப்புறமா குட்டையில விஷத்தை கலன்னு கழுகு கிட்ட சொல்லுது குரங்கு. ஆனா அந்த பைப்புல விஷத்தை கலந்துட்டு தண்ணியை குடிக்காம வந்துடுது. இதை கவனிச்ச ரெண்டு தவளைங்களும் நம்ம கேங்க தண்ணியை குடிக்க விடாம தடுத்துடணும்னு முடிவு பண்ணுதுங்க. ஆனா தண்ணியை பிடிக்காம வந்ததுனால குரங்கு மாத்து மருந்தை கொடுத்து குட்டையில கலந்துட்டு ஃபர்ஸ்ட் தண்ணியை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் விஷத்தை கலன்னு சொல்லி அனுப்புது. ஆனா பயவுள்ள மாத்து மருந்தை கலந்துட்டு தண்ணியை பிடிச்சிட்டு போகுது. அப்போ வந்த ஜங்கிள் பஞ்ச் கேங்க தண்ணியை குடிக்க விடாம தடுக்குதுங்க ரெண்டு தவளைங்க. ஆனா தாகம் தாங்க முடியாத மிக்வெல் பட்டுன்னு தண்ணியை குடிச்சிருது. அதுக்கு எதுவும் ஆகலன்னதும் மற்றதுங்களும் தண்ணியை குடிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம பொய் சொல்ற தவளைங்களையும் கழுவி ஊத்துதுங்க. அப்போ கெமிலியா இந்த இடத்துல அவங்க அப்பாவை தேடும்போது
மொரிஸு அதுகிட்ட பேச வருது. ஆனா கெமிலியா மொரிஸை சட்டை பண்ணாம அவங்க அப்பா விட்டு போன தகவலை கண்டுபிடிச்சிடுறா. அது மூலமா கிடைச்ச தடயங்களை வச்சு சப்பாத்தி முள்ளு காட்டுல இருந்து ஏகப்பட்ட இடங்களை தாண்டி வருதுங்க. இதுங்க பின்னாடியே வந்த அடியால் கேங்கும் எப்படியாச்சும் இவங்களை போட்டு தள்ளணும்னு முயற்சி பண்ணுதுங்க. அதை கவனிச்ச 2 தவளைங்களும் மற்ற கேங்க உசார் பண்ணலாம்னு பார்த்தா சைலண்டா சம்பவம் பண்ணணும்னு இதுங்க ரெண்டும் பதுங்கிடுதுங்க. அதனால பாவம் தவளைங்க தான் மொக்க வாங்குதுங்க. அதே போல திட்டம் போட்டு இதுங்களை கொல்ல முயற்சி பண்ணும் போதெல்லாம் ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்கு. ஆனா ஜங்கிள் பஞ்ச் கேங்கு ஒரு வழியா மூங்கில் காட்டுக்கு வந்ததும் அங்க இருக்க குங்ஃபு பாண்டா அவங்கள தடுத்து நிறுத்துது. அதுகிட்ட பேசி புரிய வைக்கலாம்னு வந்த மொரிஸை அடிச்சு பறக்க விடுது. அதை பார்த்து செம்ம கடுப்பான மிக்வெல்லு சண்டைக்கு வந்தா அதையும் அடிச்சு பறக்க விடுது. திரும்பி எந்திரிச்சு வந்த மொரிஸு குங்ஃபு பாண்டா கூட சண்டை போட்டு முகத்தை பேத்ததும் தான் இது மூங்கில் கொம்பால உருவான ரோபோன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. நிச்சயமா இதை எங்க அப்பா தான் உருவாக்கியிருப்பாரு, இதை எப்படி ஆஃப் பண்றதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொன்ன கெமிலியா காலுக்கு நடுவுல ஒரு பஞ்சை விட்டு அந்த ரோபோவை செயலிழக்க வச்சிடுறா. அதனால கீழே விழுந்த ரோபோ உடஞ்சி போகுது. அங்க வந்த ஆல்பர்ட்டுக்கு கமிலியாவை அடையாளம் தெரியாததுனால ஏன்டா என் ரோபோவை உடைச்சிங்கன்னு கேக்குறாரு. சரி ஃபர்ஸ்ட் அதை எடுத்துட்டு என் வீட்டுக்கு வந்து சேருங்கன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் மத்த பீவர்ஸ்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஒண்ணுத்து மேல கட்டை வந்து விழுது. அதனால சுயநினைவுக்கு திரும்பி நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேக்குது. அப்போ வில்லன் எதிர்க்க வந்து ஏன் எதுக்குன்னு கேட்காம நீ வேலை செய்யணும்னு அதோட கையில இருந்த குச்சியை வச்சு அதோட மூளையை கட்டுப்படுத்துது. அதுல இருந்த கண்ணாடி உருண்டையை பார்த்ததும் அடிமை போல திரும்பவும் வேலை செய்ய தொடங்குது. அப்போ இன்னும் கொஞ்ச நாள்லயே மழை காலம் வந்துரும்னு சந்தோஷப்படுது வில்லன். இந்த பக்கம் தனிமையிலேயே வாழ்ந்துட்டு இருந்த ஆல்பர்ட்டுக்கு ஞாபக மறதி வியாதி இருக்கிறதுனால அவர் பொண்ணையே மறந்துட்டாரு. ஆனாலும் கெமிலியா நம்பிக்கையை கைவிடாம நான் தான் உங்க பொண்ணுன்னு எடுத்து சொல்றா. அப்போ அவளோட செயற்கையான கையை கவனிச்சு நடந்த சம்பவத்தை நினைச்சு பாக்குறாரு ஆல்பர்ட்டு. சின்ன வயசுல அவர் தவறுதலா கண்டுபிடிச்ச ரசாயனத்தால கெமிலியாவோட கையை இழந்துட்டான்னு தெரிஞ்சதும் அவர் கண்டுபிடிச்ச எல்லா விஷயங்களையும் போட்டு கொளுத்திட்டாரு. இதுக்கு மேல குழந்தைய வளர்க்கறதுக்கு தகுதி இல்லைன்னு முடிவு பண்ணி செயற்கையான கையை மட்டும் பொருத்திட்டு கிளம்பிட்டாரு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இப்பதான் திரும்பி அவரோட பொண்ணை பாக்குறாரு. அவர்கிட்ட விஷயத்த சொல்லி உதவி கேட்டா நான் கண்டுபிடிச்ச ரசாயனத்தை பத்தின விவரங்களை அழிச்சிட்டனே, அப்புறம் எப்படி திரும்பவும் அதை கண்டுபிடிக்க முடியும்னு ஆச்சரியப்படுறாரு. அதை பத்தி அப்புறமா யோசிக்கலாம், அதுக்கு முன்னாடி அந்த ரசாயனத்துக்கு மாத்து மருந்தை நாம கண்டுபிடிக்கணும்னு சொல்லுதுங்க. அதுக்கு முக்கியமான பொருள் தேவைப்படுது. அதை காக்காவும் நரியும் சேர்த்து வைக்கிற பாதுகாப்பான இடத்துல இருந்து நாம எடுத்துட்டு வரணும்னு சொல்றாரு ஆல்பர்ட்டு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ரகசியமா உளவு பார்க்க கிளம்புதுங்க. இதை நோட்ட விட்ட சிவப்பு பறவை உடனே போய் அடியாளுங்க கிட்ட சொல்லுது. அதுங்க ரெண்டும் விடாப்பிடியா இந்த கும்பலை போட்டு தள்ளுறதுக்கு வருதுங்க. அப்போ இந்த நரியும் காக்காவும் என்ன பண்ணுதுங்கன்னு பார்க்க ஜங்கிள் பஞ்ச் டீமே வருதுங்க. யானைகள் போடுற சாணியினால வித்தியாசமான மலர்கள் பூக்கிற இடத்துல அதை பறிச்சு அதுல இருந்து பாலை எடுத்து சீஸா மாத்துற வேலையை பார்க்குதுங்க. இதை கவனிச்ச ஆல்பர்ட் நமக்கு அந்த பால் தான் தேவைன்னு சொல்லுது. சரி எப்படியாச்சும் அதுங்க சேர்த்து வைக்கிற இடத்துக்குள்ள பூந்துடலாம்னு பார்த்தா 3 காவல் நாய்களை தாண்டி உள்ள போகணுன்றதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்குதுங்க. அந்த சமயம் கில்பர்ட் 1 நிமிஷம் ஓடுற கார்ட்டூன் படத்தை ரெடி பண்ணி அந்த 3 நாய்களோட கவனத்தை செதற விடுது. அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க கேப்ல இதுங்க உள்ள பூந்துருதுங்க. அப்போ நரியும் காக்காவும் என்ன பண்ணுதுங்கன்னு பார்க்க மொரிஸும் கெமிலியாவும் வராங்க. மொத்த கூட்டமும் ஒன்னா சேர்ந்து சீஸை உருக்கி சாப்பிடுறத கவனிச்சு நாம உடனே பாலை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லுதுங்க. அதை எடுக்க மத்த கும்பல் அனுப்பிட்டு இதுங்களை கண்காணிக்குதுங்க ரெண்டும். அப்போ மிக்வெல்லு சீஸோட வாசனை எம்மாப்பும் பிடிச்சி நான் தனியா போய் தேடுறேன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா இதுங்க தயாரிச்சு வச்ச சீஸ் இருக்க ரூமுக்குள்ள பூந்து இஷ்டத்துக்கு எடுத்து சாப்பிடுது. இன்னொரு பக்கம் பெட்ரிஷியா பால் இருக்க ரூமை கண்டுபிடிச்சிருது. ஆனா முன்னாடி 2 நாய்கள் காவலுக்கு நிக்கிறத பார்த்து என்ன பண்றதுன்னு புரியாம முழிக்குது. அதுக்கு உதவி செய்ய கில்பர்ட் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஆல்பர்ட் ஒரு பாலை ரெடி பண்ணி நாய்களை கூப்பிட்டு அதை தூக்கி வீசுறாப்புல. அதுங்க பாலை எடுக்க ஓட்டுனதும் பெட்ரிஷியா உள்ள பூந்து பாலை எடுத்துடுறா. ஆனா இந்த 2 நாய்களும் நேரா மிகுவல் இருக்க ரூமுக்கு வந்துடுது. அங்க சந்தோஷமா சீஸை திருடி தின்னுகிட்டு இருக்கிறத பார்த்து கண்டமேனிக்கு குலைக்குதுங்க. ஒன்னு தடிச்சு மட்டையாக்கினதும் இன்னொன்னு ஊளையிட்டு சிக்னல் கொடுத்துருது. அதை கேட்ட மொத்த காக்காவும் நரியும் இதுங்களை விரட்டிக்கிட்டு வருதுங்க. மயக்க ஊசியை போட்டு பிடிக்கலாம்னு பார்த்தா அது கமிலியாவோட செயற்கை கையில தான் சொருவுது. திருப்பி அதை தூக்கி வீசி ஒரு நரிய மட்டையாக்கிடுது கமிலியா. ஆனாலும் வெறித்தனமா விரட்டிக்கிட்டு வர கும்பலை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கிறப்போ தலைதெறிக்க துரத்திக்கிட்டு வந்த நரியும் காக்காயும் கார்ட்டூன் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நாய்கள் கூட சேர்ந்து இதுங்களும் பார்த்து சிரிக்குதுங்க. அதை கவனிச்சு இந்த முட்டாள் கூட்டத்தை பார்த்தா நாம பயந்தோம்னு ஃபீல் பண்ணுதுங்க ஜங்கிள் பஞ்ச் கேங்கு. அங்கிருந்து காட்டுப்பகுதிக்கு போனோம்னா நான் உருவாக்கி வச்சிருக்க சுரங்கப்பாதைக்கு போனோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஆத்த கடக்கிறதுக்கு நாம ஒரு படகை ரெடி பண்ணணும்னு சொல்றாரு ஆல்பர்ட். அதை பக்காவா செஞ்சு பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது தவளைங்க கிட்ட இருந்து மாத்து மருந்தை தூக்கிட்டு போது கழுகும் குரங்கும். ஆனா டப்புன்னு நாக்க நீட்டி அதுங்களை பிடிச்சிருதுங்க. உடனே மொத்த டீமும் ஒன்னா சேர்ந்து செயல்பட்டு அதுங்க 2த்தையும் பிடிச்சிருதுங்க. இப்போவாச்சும் நாங்க சொல்றத நம்புறீங்களா? இதுங்க 2ம் தான் நம்மள போட்டு தள்ள முயற்சி பண்ணிச்சிங்கன்னு சொல்லுதுங்க தவளைங்க. சரிப்பா நாங்க பேசினதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம்னு சொல்லுது மொரிஸு. அடுத்து இதுங்க 2த்துக்கிட்டையும் உங்க பாஸ் யாருன்னு கேக்குதுங்க. அதுக்கு குரங்கு பதில் சொல்லாம இருந்தாலும் கழுகு வாயை திறகுது. பட்டுன்னு அதை தடுக்க முயற்சி பண்ண குரங்கு மண்டையிலே ஒண்ணு வைக்குது மொரிஸு.
ஹென்றி தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லுது கழுகு. அவன் ரெடி பண்ண ஃப்ளைட்லயே மாத்து மருந்தை ரெடி பண்ணி காடு ஃபுல்லா தெரிக்க விடணும்னு சொல்லுது கில்பர்ட். அங்கிருந்து ஆல்பர்ட் ரெடி பண்ணி வச்சிருந்த லிப்டுக்குள்ள நுழைஞ்சதும் சீட் பெல்ட்டை போட்டுன்னு எல்லாம் ரெடியா இருக்காங்க. இந்த பயபுள்ள பூமிக்கு இன்னொரு பக்கமா இருக்க காட்டுக்கு போக இந்த பாதையை ரெடி பண்ணி வச்சிருக்காப்புல. எடுத்ததும் லிப்ட் ஸ்லோவா போறத பார்த்து எப்படிப்பா இதை ஃபாஸ்ட் ஆக்குறதுன்னு கேக்குது மிக்வெல். பக்கத்துல இருந்த லிவரை மேல தூக்குனா புஷ்னு போகும்னு சொல்லுது ஆல்பர்ட். உடனே அதை ஃபுல் ஸ்பீட்ல மாத்தி விடுது. அதனால முட்டி மோதி எல்லாம் அலறி கத்துதுங்க. ஆனாலும் கண்ணிமைக்கிற நேரத்துல இந்த பக்கமா வந்து சேர்ந்துருதுங்க. அப்போ லிப்டை விட்டு வெளியே வந்தா இந்த சுரங்கத்தை தாண்டி வெளியே போறதுக்கான வழி இல்ல. என்னடான்னு ஆல்பர்ட் கிட்ட கேட்டா, எப்பா நான் இங்க வழியே உருவாக்கலன்னு சொல்றாரு. அதை கேட்டு செம்ம கடுப்பான மொரிஸ் குங்ஃபுவை பயன்படுத்தி பாறையை புழகலாம்னு முயற்சி பண்ணுது. உன்னோட முழு சக்தியை போட்டாலும் அதை சாதிக்க முடியாதுப்பான்னு சொல்லுது பெட்ரீஸ். இப்போ என்ன பண்றதுன்னு புரியாம எல்லாம் ஓஞ்சி இருக்கும்போது குரங்கு மறைச்சு வச்சிருந்த சிவப்பு பறவையை மேல அனுப்புது. அது கேப்புக்குள்ள பூந்து நேரா ஹென்றி கிட்ட போய் விஷயத்த சொல்லிடுது. அப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை பெய்ய போகுது, யார் நினைச்சாலும் என் திட்டத்தை தடுக்க முடியாதுன்னு முடிவு பண்ணுது ஹென்றி. இந்த பக்கம் நான் மனசுல நினைச்ச விஷயத்த ஃபர்ஸ்ட் கெமிலியா கிட்ட சொல்ல போறேன்னு முடிவு பண்ண மொரிஸ் நேரா போய் கெமிலியா கிட்ட, நான் உன்னை பார்த்த உடனே பஞ்சர் ஆகிட்டேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்கலன்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு போகுது. உடனே அதை நிறுத்தி, நானும் உன்னை பார்த்த உடனே என் மனசை பறி கொடுத்துட்டேன், உன்கிட்ட எப்படி மனசை விட்டு சொல்றதுன்னு புரியாம தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்போ நீயே வந்து சொல்லிட்டியேன்னு சந்தோஷப்படுது கெமிலியா. அதை பார்த்து பட்ரிஷியா கிட்ட போய் நீ ஆல்பர்ட்டை பார்த்து மயங்கிடுவியோன்னு பயந்து தான் காட்டுக்கே திரும்பி போக சொன்னேன், அதை தவிர்த்து உன் திறமையை நான் என்னைக்குமே சந்தேகப்பட்டதில்லைன்னு சொல்லுது கில்பர்ட். அவ்வளோதான விஷயம், உன்னை தவிர நான் வேற யாரை நினைச்சு பார்க்க போறேன்னு சொல்லி கட்டி தழுவுது பட்ரிஷியா. இதை பார்த்த தவளைங்க எல்லாம் ஒன்று கூட்டிட்டாங்க. இப்போ இந்த காட்டை எப்படி காப்பாத்துறது, பாவம் மிக்வெலுக்கு இனிமே வாழைப்பழமே கிடைக்காதுன்னு சொல்லுதுங்க. அதை கேட்டு செம்ம கடுப்பாகி சுத்தி இருக்க பாறைகளை காட்டுத்தனமா குத்திக்கிட்டு இருக்கு மிக்வெலு. இந்த வெறியாட்டத்தினால சுத்தி இருந்த பாறைகள் எல்லாமே செதஞ்சு விழுது. அதை பயன்படுத்தி எல்லாம் மேல வந்துடுதுங்க. உடனே ஜங்கிள் பஞ்சு தங்கி இருக்க இடத்துக்கு வந்து பார்த்தா புலி கேங்கையும் காணோம், மற்ற மிருகங்களையும் காணோம். சரி, அவங்க பாதுகாப்பான இடத்துல இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க திருடிட்டு வந்த பாலை வச்சு மாத்து மருந்தை தயார் பண்ற வேலையை பாக்குறாங்க. ஆல்பர்ட் மாத்து மருந்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கில்பர்ட் கெமிலியாக்கு புது கையை ரெடி பண்ணி தராரு. அதுல பச்சளை மருந்தை சுடுற துப்பாக்கின்னு எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி வைக்கிறாப்புல. அங்கிருந்து எப்படியாச்சும் இந்த காட்டை காப்பாற்றணும்னு மொத்த கேங்கும் கெத்தா வராங்க. அங்கிருந்து சுயநினைவு இல்லாம டென்ட்டை உருவாக்குற பீவர்ஸை பார்த்து இதுங்களை அந்த ஹென்றி பயபுள்ள தான் வசியப்படுத்தி வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்குதுங்க. சரி, பதுங்கி நின்று சம்பவம் பண்ணலாம்னு பார்த்தா ஆல்பர்ட் முன்னாடி போய், எப்படிரா நான் அழிச்ச கண்டுபிடிப்ப நீ திரும்பி உருவாக்கணும்னு கேட்குறாரு. அப்போ மொத்த கேங்கையும் சுயநினைவு இல்லாம சுத்திக்கிட்டு இருக்க பீவர்ஸை வச்சு சுத்து போடுறாரு. அடுத்து எப்படி இந்த ரசாயன பொருளை கண்டுபிடிச்சன்ற உண்மையை சொல்றாரு. சின்ன வயசுல நீங்க கண்டுபிடிக்கிற விஷயங்களை பார்க்கறதுக்காகவே நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அப்போ நீங்க தவறுதலா கண்டுபிடிச்ச மருந்தை வச்சு காட்டை அழிக்கலாம்னு யோசிச்சேன். அதோட ஃபார்முலாவையும் சாம்பிளையும் திருடிட்டு போலாம்னு உங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது உங்க பொண்ணு என்ன பார்த்துட்டா. அவ ஃபார்முலா ஷீட்ல இருக்க பாதியை சதைச்சிட்டு சாம்பிளை தூக்குறப்போ தெரியாதனமா அவ கையில ரசாயன பொருள் ஊத்திருது. எரிச்சல் தாங்க முடியாம அவ தண்ணியில கைய வைக்கும் போதுதான் பாதி கை அழிஞ்சு போயிடுது. சரின்னு நானும் அந்த பாதி ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன். இதை எப்படி முழுசாக்குறதுன்னு யோசிக்கும் போதுதான் கில்பர்ட்டோட திறமையை பத்தி நான் கேள்விப்பட்டேன். அவனுக்கு பரிசு கோப்பைகளை கொடுத்து இந்த ஃபார்முலாவை ரெடி பண்ண வச்சேன். அந்த பயபுள்ள கோப்பைக்கு ஆசைப்பட்டு இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு என்கிட்ட கொடுத்துட்டான். அதை வச்சு காட்டை அழிச்சதுக்கு அப்புறம் நான் உருவாக்குற டென்ட்டில் தான் எல்லா மிருகங்களும் வாழணுன்ற கட்டாயத்தை கட்டமைக்க போறேன்னு சொல்லுது ஹென்றி. அதை நாங்கள் நடக்க விட மாட்டோம்டான்னு சொல்லி சுத்துப்பட்ட பீவர்ஸ் கூட்டத்தை சப்பையா அடிச்சு சுய நினைவுக்கு கொண்டு வருதுங்க ஜங்கிள் பஞ்ச் கேங்கு. அந்த கேப்ல ஆல்பர்ட் மாத்து மருந்தை கொண்டு போய் ரசாயன பொருள் கூட கலக்க போறாரு. அவரு மேல வர குண்டுகளை தவளைங்க தடுக்குதுங்க. அப்போ கெமிலியா களத்துல இறங்கி அவருக்கு பாதுகாப்பா செயல்படுறா. இது இப்படி இருக்க புலியும் ஸ்லாத்தும் ஒன்னா சேர்ந்து மற்ற மிருகங்களை பாதுகாப்பான இடத்துக்கு அழைச்சிட்டு போதுங்க. ஏன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சதும் காடு கொஞ்சம் கொஞ்சமா அழிய தொடங்குது. இந்த பக்கம் ஆல்பர்ட் மாத்து மருந்தை கலக்கிற வரைக்கும் மொத்த கேங்கும் ஒன்னா சேர்ந்து அவரை காப்பாத்துதுங்க. இதை கவனிச்ச ஹென்றி மாபெரும் பீவர் அனுப்பி இவங்களை தாக்க வைக்குது. மொரிஸ் அது கூட மோதலாம்னு பார்த்தா ஒரே அடியில பறக்க விட்டுருது. அடுத்து வந்த கெமிலியாவும் அதை சமாளிக்க முடியாம திணறுது. டப்புன்னு இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த மாபெரும் பீவரை சமாளிக்கிற வேலையை பாக்குறாங்க. இந்த கேப்ல மாத்து மருந்தை ரொப்பிட்டு ஃபிளைட்டை கிளப்பிட்டு போலாம்னு பார்த்தா ஹென்றி ஷட்டரை சாத்திடுறாப்புல. அதை தடுக்க வந்த கில்பர்ட்டையும் பட்ரிஷியாவையும் கண்ணாடி உருண்டையை காட்டி வசியப்படுத்திடுறாரு. ஆனா பக்கத்துல இருந்த மற்ற பீவர்ஸ்லாம் அந்த கண்ணாடி உருண்டையை வாங்கி உடைச்சிருதுங்க. இதுக்கப்புறம் நீ யாரையும் கட்டுப்படுத்த கூடாதுடான்னு சொல்லி சுத்து போட்டு அடிக்க வருதுங்க. அப்போ கில்பர்ட் சொன்ன மாதிரி பட்ரிஷியா கயிறை கொண்டு போய் ஷெல்ஃப்ல கட்டி வைக்குது. அதை தள்ளி விடுறதுக்கு பெரிய பீவரை பயன்படுத்த சொல்லுது கில்பர்ட். உடனே கெமிலியாவும் மரீஸும் ஒன்னா சேர்ந்து பெரிய பீவரை அடிச்சு பறக்க விட்டு அந்த ஷெல்ஃப்ல தள்ளி விடுதுங்க. அதனால கதவு தானா திறக்குது. அதே போல பெரிய பீவரும் அந்த ஷெல்ஃபும் ஹென்றி மேல விழுது. அப்புறம்டா விமானத்தை கிளப்பிட்டு போய் காடு ஃபுல்லா அந்த மாத்து மருந்தை தெறிக்க விடுறாங்க. அதனால காட்டுக்கும் மிருகங்களுக்கும் எந்தவித சேதாரமும் ஏற்படாம தப்பிச்சிடுறாங்க.
எப்படியோ நாம சாதிச்சிட்டோம்னு சந்தோஷப்பட்ட மொரிஸு 2 தவளைங்களையும் டீம்ல சேர்த்துக்கிட்டு மிஷனுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லுது. எப்பா எங்களுக்கு எந்த மிஷனும் தேவையில்ல, நான் பெருகி தொடங்கிற வேலையை பாத்துக்கிறோம்னு சொல்லுதுங்க. அடுத்து கெமிலியா ஆல்பர்ட் செஞ்சு கொடுத்த கையவே மாட்டிக்குது. எனக்கு புது கையெல்லாம் தேவையில்ல, உங்க நினைவா இருக்க கையே போதும்னு சொல்லுது. இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போறன்னு தயக்கத்தோட வந்து கேட்ட மொரிஸ் கிட்ட உன் கூட சேர்ந்து ஊரை காப்பாற்ற வேண்டியதுதான்னு சொல்லுது கெமிலியா. அதுங்க ரெண்டும் முத்தா கொடுத்து ஜாலியா என்ஜாய் பண்ணுதுங்க. இந்த மொத்த கும்பலுக்கும் சீஸை வச்சு சைடிஷ் ரெடி பண்ணுது மிக்வெல். இதோட படம் முடிஞ்சிருச்சுன்னு எண்டு கார்டு போடும்போது தவளை வந்து தற்பெருமையை பேசிக்கிட்டு இருக்குங்க. ஜங்கிள் பஞ்ச் டீமையே நாங்க தான் ஆவலான்ஸ்ல இருந்து காப்பாத்தணும். அது மட்டும் இல்லாம சீஸை சேர்த்து வைக்கிற ஓநாய்கள் கிட்ட இருந்தும் ரணக்கொடூரமான பீவர் கூட்டத்துக்கிட்ட இருந்தும் நாங்க தான் காப்பாத்தணும்னு பொய் சொல்றதோட படம் முடியுது. உண்மையாலுமே இதுங்க பண்ற அழிச்சாட்டியத்தை பார்க்கும் போதெல்லாம் சிரிப்பு தான் வருது. ஓவராலா பார்க்கும்போது படம் ஓகே தான். சரி, இந்த படத்தை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.